அதனால உன் பங்கையும் எங்கேயே கொண்டு வந்துட்டேன் சித்தப்பா. சாப்பிடு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா. இருங்க, முதல்ல உங்களுக்கு தான். அழக்கூடாது. சித்தப்பா தவேன்ல நீ சித்தப்பா. நல்லா இருக்கா சித்தப்பா? எங்க அண்ணி கைப்பற்றது எல்லாமே அவதம் தானேம்மா. நீ இந்த குடிசையில எப்படி சித்தப்பா இருக்க? செல்வி, என்ன போல லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாம் இந்த மாதிரி குடிசையில் தாமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வா சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பாதான் ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டாருன்னா அதுக்கு நீங்க ஏன் சித்தப்பா கோச்சுக்கிட்ட? கோபமா? கோபம் இல்லை செல்வி. விஷத்துக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் அண்ணன் ரொம்ப சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்குவாரு. நான் நிச்சயமா வருவேன். வராம எங்க போறேன்? கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும். நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும். நல்ல பேரை வாங்க வேண்டும். புறப்படுங்க, அம்மா தேடுவாங்க. யார் சித்தப்பா இவங்க? இவங்க தான் அம்மு. எனக்கு இங்க எல்லா உதவியும் இவங்க தான் செய்யறாங்க. அப்படியா? எங்க சித்தப்பாவை நல்லா பாத்துக்காங்க. சரிங்க, இந்தாங்க பொங்கல். நாங்க போயிட்டு வரோம் சித்தப்பா. போயிட்டு வரோங்க. டாடா. என்னையா இது? பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இந்த குழந்தைகளை அழவிடுறீங்களே, இது நல்லா இருக்கா? அவங்கள பார்க்கும்போது எனக்கும் அழுக வருது. நீங்களும் அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, 2 கையிலயும் பொங்கல் இருக்கு, சாப்பிட வாங்க. ஆபத்து ஆபத்து! என்னடா அந்த துறை கூட எலெக்ஷன்ல நிக்க போறானா? அவன் கிடக்குறான். எனக்கு முன்னால் அவன் என்னடா கொசு லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு விடுறான். ஓஹோ, பேஷ் பேஷ். அப்புறம் என்ன? போஸ்டரை கிழிக்கிறது, கொடியை அறுக்கிறது, துரைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் உதைக்கிறது, கூட்டத்துல கழுதையை விரட்டி விடுறது, சாணி எடுத்து அடிக்கிறது. இதெல்லாம் நம்ம புண்ணிய கோட்டி ரொம்ப திறமையா செய்வாரு. நான் பிறந்த நாட்டுக்கு சேவையா அதைத்தானே செய்துகிட்டு வர்றேன். ஆரம்பிச்சிடுறேன். புள்ளையாரையா புள்ளையாரையா, நம்ம துரையா தேர்தல நிக்கிறாரு. ரொம்ப நல்லவரையா, அவரை ஜெயிக்க வச்சிடு. அவர் ஜெயிச்சுட்டாருன்னா இப்ப மரத்தடியில இருக்கிற ஒண்ண முதல்ல ஒரு கோவில் கட்டி அதுல குடி வச்சிருவேன். எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. பெரிய சமூகத்துக்கு சிறிய விண்ணப்பம். இந்த சிலை வைக்கிற விஷயம் தானே? அல்ல அல்ல, சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கியிருந்தீங்க, அதே முறை இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏன் புண்ணியகுடி என்ன கடைசியில என்கிட்டயே மோதுற? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் 3 பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும்.
அதனால இந்த முறை நான் சேர்மன் ஆகிறதாங்க நியாயம். இல்ல, நான் சேர்மேன் ஆகிறது தான் தர்மம். இல்ல, நான் சேர்மன் ஆகிறதா நியாயம். நான் தான் சேர்மன். இல்ல, நான் தான் சேர்மன். என்ன இது மீன் கிடையா? என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. நம்ம ஊரு சேர்மன் பதவி இவ்வளவு கேவலமாயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க வீட்டு கடன் அடைக்கிறதுக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணதுக்குமா சேர்மன் பதவி இருக்கு? உங்க சுயநலத்தை பாக்குறப்போ நம்ம நாடு என்ன கதி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. கேளுங்கய்யா, சுயநலமே இல்லாம சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன். இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சும்மாரியா, நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாருன்னா முடிவு என்ன ஆகுங்கிற? இதுல என்ன சந்தேகம்? இந்த துரப்பைய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது. நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். ஜே சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு துரை அவர்கள் 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன் துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இன்னும் 3 வருஷத்துக்கு ஒண்ணு அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நிப்போம். இப்ப ஏன் நின்னுகிட்டு? இப்ப உட்காருங்க. அதுக்கப்புறம் நிப்போம். டெபாசிட்டே போகும். நான் தோத்து போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை, உத்தமரை, சமூக தொண்டரை சேர்னா தேர்ந்தெடுத்து இருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மையை சொல்றேன், நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனான எங்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி, வணக்கம். இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது. வாங்க, உங்களுக்காக வெளியே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா.
தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. ஊருக்கு உழைச்சாலே ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும். பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும். வாங்கையா வாங்கியாரையா வாங்கியாரையா. பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க. பிழைத்தவரெல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க. அறிவில் தெளிவிருக்கு நம் உடம்பில் வலுவிருக்கு. மனதில் துணிவிருக்கு தன்மானமும் துணை இருக்கு. வாங்கையா வாங்கியாரையா வாங்கியாரையா. நடந்ததை மறப்போம் நடப்பதை நினைப்போம். நேர் வழி சென்றால் பயமேது. நேர் வழி சென்றால் பயமேது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது. சூரியன் உதிச்சதுங்க சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க. சரித்திரம் மாறுதுங்க இனிமே சரியா போகுமுங்க. வாங்கையா வாங்கியாரையா வரவே